unbiased coins are tossed once. So 3 coins வந்து toss பண்றாங்க அப்படினாவே நமக்கு n of s 8 வரணும் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். Find the probability of getting at most 2 tails or at least 2 heads னு சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி 6 வந்தாவே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? P of A union B கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்னெல்லாம் வேணும்? P of A வேணும், P of B வேணும், P of A intersection B வேணும் அப்படின்றத முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கணும். So first நம்ம என்ன பண்ணலாம்? sample space எழுதிக்கலாம். sample spaceல பாத்தீங்கன்னா நம்ம first என்ன பண்ணுவோம்? 3 காயினை வந்து டாஸ் பண்றாங்கனாவே HH HT கொஞ்சம் நிறைய கேப் விட்டுக்கோங்க. அப்புறம் TH இங்க TT இத அப்படியே ரிப்பீட் பண்ணி எழுதிக்கோங்க. இப்போ என்ன பண்ணனும்? மேலே ஃபுல்லா H போட்டுக்கோங்க. இங்க T போட்டுக்கோங்க. கமா. அவ்வளவுதான் sample space முடிஞ்சிருச்சு. So n of s பாத்தீங்கன்னா நமக்கு 8 கிடைக்கும். சரி இப்போ நமக்கு இங்க ரெண்டு ஈவென்ட் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா நமக்கு at most 2 tails னு சொல்லிருக்காங்க. So எப்படி எழுதிக்கலாம்? Let A be the event of getting at most 2 tails அப்படின்னு எழுதிக்கலாம். So ஏல என்னெல்லாம் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். எப்பவுமே at most at least அப்படிலாம் கொடுத்தாங்கன்னா அது பக்கத்துல என்ன இருக்கோ அதை முதல்ல எழுதிக்கோங்க. பென்சில் எழுதி வச்சுக்கோங்க. என்ன இருக்கு? 2 tails அப்படின்னா 2 tail அப்படின்னு எழுதிக்கோங்க. at most அப்படின்னா ஆப்போசிட்ல பார்க்கணும். அப்ப least அப்ப இதை விட கம்மியானதை பார்க்கணும். கம்மியானது என்ன? 2 விட கம்மியானது என்ன வரலாம்? 1 1 விட கம்மி 0. ஓகே, இங்க வந்து என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா 2 tail இருக்கலாம், இல்ல 1 tail இருக்கலாம், இல்ல டெய்லே இல்லாம இருக்கலாம். 0t அப்படின்னா அர்த்தம் டெய்லே இல்ல அப்படின்னு அர்த்தம். அப்ப டெய்லே இல்ல அப்படின்னா நமக்கு வந்து 3மே ஹெச்சா தான் இருக்கும். ஸோ 3 ஹெச் இருக்கிறத எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1t 2t இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கிறது எல்லாமே வந்துடும். ஸோ எது வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 3மே t இருக்கிறது வராது. 0tனா 3மே t இருக்கிறது வராது அப்படின்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்ப என்ன பண்ணலாம்? HTH THH TTH HHT HTT THT அவ்வளவுதான். அப்ப n of A வந்து நமக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 7 கிடைக்கும். அப்ப இதுல இருந்து நம்ம P of A கண்டுபிடிக்க போறோம். ஃபார்முலா பாத்தீங்கன்னா n of A by n of S. n of A வந்து 7, n of S வந்து 8. இப்ப P of A கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அட்லீஸ்ட் 2 heads இருக்கு பாத்தீங்களா? அதை வந்து ஈவென்ட் B ன்னு எடுத்துக்கலாம். Let B be the event of getting at least 2 heads. சரி, எப்பவுமே இந்த மாதிரி அட்லீஸ்ட் அட்மோஸ்ட்லாம் கொடுத்தாங்கன்னா அது பக்கத்தில் என்ன இருக்கோ அதை எழுதிக்க சொன்னேன். 2 heads ஹெட்ஸ்னா ஹெச் போட்டுக்கோங்க. லீஸ்ட்னா ஆப்போசிட்ல மோஸ்ட் பார்க்கணும். மோஸ்ட்னா பெருசு. அப்போ இதை விட பெருசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 மட்டும்தான். இங்கே என்ன இருக்கோ அதை எழுதிக்கோங்க. அப்போ என்ன வரணும்? 2 ஹெட் இருக்கிறது வரணும், 3 ஹெட் இருக்கிறது வரணும். அவ்வளோதான். அதை தவிர்த்து வேற எதுவும் வரக்கூடாது. 2 ஹெட் 3 ஹெட் இருக்கிறத மட்டும் இங்கே எழுதிக்கலாம். ஸோ பாருங்க என்னெல்லாம் வர முடியும்? 3 ஹெட் இருக்கு, 2 ஹெட் இருக்கு, 2 ஹெட் இருக்கு, இது ஒரு ஹெட் இருக்கு, இது வராது. இதுல 2 ஹெட் இருக்கு. அவ்வளவுதான். இந்த 4 மட்டும் தான் நமக்கு வரும். சோ இதை எடுத்து எழுதிக்கலாம். H H H H T H T H H H H T. So n of B பாத்தீங்கன்னா நமக்கு 4 இருக்கு. இதுல இருந்து நம்ம P of B கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா வந்து n of B by n of S. அப்ப 4 by 8 ன்னு நமக்கு கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணாதீங்க. இப்ப A intersection B வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். A intersection B னா Aக்கும் Bக்கும் காமனா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 3 H இருக்கா? Aலயும் நமக்கு 3 H இருக்கா? அதை எடுத்து எழுதிக்கலாம். So next HTH அது இங்க இருக்கான்னு பாருங்க. இதோ இருக்கு HTH. அதையும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க THH அது இங்க இருக்கான்னு பாருங்க. இதோ இருக்கு THH. அதையும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் HHT HHTயும் இருக்கு. அதையும் எழுதிக்கலாம். HHT. So A intersection B வந்து எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4 இருக்கு. இதுல இருந்து P of A intersection B கண்டுபிடிச்சிக்கலாம். So n of A intersection B by n of S. அப்ப 4 by 8 ன்னு கிடைக்கும். இதுவும் நமக்கு. So நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? P of A union B கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா பாத்தீங்கன்னா P of A plus P of B minus P of A intersection B.
P of A வந்து நமக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7/8 வந்திருக்கு. ப்ளஸ் P of B பார்த்தீங்கன்னா நமக்கு 4/8 வந்திருக்கு. மைனஸ் P of A இன்டர்செக்ஷன் Bயும் 4/8 வந்திருக்கு. அப்போ இது ரெண்டுமே பாருங்கள், இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. அப்படியே அடிச்சிடலாமா? அப்போ என்ன வரும் நமக்கு? 7/8 மட்டும் தான் வரும். அப்போ P of A யூனியன் B பார்த்தீங்கன்னா 7/8.